டேய் கவனி தம்பி டேய் செகண்ட் செம்மு அம்மா இதெல்லாம் வந்து கேட்பாங்க. டேய் திருப்பி சொல்லிட்டேன். ஏபிசிடி இஸ் ஏ ட்ரெபீசியம் சொல்லியிருக்கு. ட்ரெபீசியம் எப்படி இருக்குமா தெரியுமான்றத முதல்ல படம் போட்டு பார்க்கணும். இந்த இப்படி இருக்கும். இதுதான் ட்ரெபீசியம். இந்த சொல்லிட்டான் தம்பி, கரெக்டு தான். இதுதான் ட்ரெபீசியம். அப்படி திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். ரைட். இதில் கொடுத்துருக்கு பாரு, ஏபி பேரலல் டிசின்னு கொடுத்துருக்கு. ஏபி பேரலல் டிசின்னு கொடுத்துருக்கு. அண்டு பிகமா கியூ ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் ஏடி அண்டு என்னது படம் போடணும். நம்ம இனிமே தான் படம் போட போகிறேன். டப்பா மட்டும் போட்டு வச்சுருக்கோம். ஏபிசி கரெக்டாக கொடுக்கணும். மாற்றி ஈத்தி கொடுத்துடக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன், பார்த்துக்கோ. இங்கே பாரு, இது ரெண்டும் பேரலல்னு சொல்லியிருக்கு, இது ரெண்டும் பேரலல்னு சொல்லியிருக்கு. ஏபி பேரலல் டிசி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏபி பேரலல் டிசின்னு சொல்லியிருக்கு. இங்கே பாரு, இது ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா, இது பின்னு வச்சுட்டோம்னா, இது டி, இது சி. இது ரெண்டும் பேரலாக இருக்கு பாரு, ரெண்டு ஒன்றா இருக்குல்ல, அதை தான் இங்கே சொல்லியிருக்கான். அதுக்கு அடுத்து பிகமா கியூ ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் ஏடின்னு இருக்கு. பி வந்து ஏல உள்ள பாயிண்ட், ஏடியில் இதில் உள்ள பாயிண்ட், ஏடியில் உள்ள பாயிண்ட் என்னது பி. பிசியில் உள்ள பாயிண்ட் தான் என்னது கியூ. இந்த இருக்கு. இந்த கொஸ்டின்ல இருந்து திருப்பி எல்லாத்தையுமே எழுதித்தாண்டா ஆகணும். கிவன் எழுதி எரிச்சப்பட்டா முடியாது. பார்த்துக்கோ. ஏபிசிடி இஸ் ஏ ட்ரெபீசியம் அப்படின்னு எழுதித்தான் ஆகணும். இன் விச் அப்படியே கொஸ்டின் வந்து எழுத வேண்டியதானே. ஏபி பேரலல் டிசி அண்டு, ஏன்னா கொஸ்டின்ல இருந்து எடுத்து எழுதுற ப்ரெசன்டேஷனு பிகமா கியூ ஆர் பாயிண்ட்ஸ், ஏன்னா படம் எப்படி போட்டேன்னு தெரியணும். ஆன் ஏடி அண்டு என்னது பிசி ரெஸ்பெக்டிவ்லின்னு வார்த்தையோட நிறுத்தணும். நிறுத்திட்டேன் முறையாக அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சொன்னதை செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ பிக்யூ பேரலல் டு டிசின்னு இருக்கு. பிக்யூனா இது ரெண்டையும் சேர்க்கிறது. இது ரெண்டையும் சேர்த்துட்டாலே கவனிச்சு பாரு, இதுக்கு பேரலல் தானே இருக்கு. அவ்வளோதான், அதுதான் சொல்லியிருக்கேன். அந்த இருக்கு. தட் இஸ், அதாவது பிக்யூ பேரலல் டு என்னது டிசி அப்படின்னு எழுதிட்டேன். அடுத்து பிடி ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர், பிக்யூ ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர், கியூசி ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். படத்தில் போடல சென்டிமீட்டர் எழுதுன்னு அவசியம் இல்லை. சரியா? ரைட். பிடி எங்கே இருக்குன்னு பாரு, இந்த இருக்கு 18, இந்த இடம் 18. பிக்யூ என்ன இருக்கு, இந்த இருக்கு 35. கியூசி என்ன இருக்கு 15. எழுதிட்டேன். என்ன ஃபைண்ட் என்ன கேட்டிருக்கு, ஏடினா இது மொத்தம். அப்போ நான் இதை வேணா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எதை ஏபிஏ இல்லை பிஏவை என்ன வச்சுக்கலாம், எக்ஸ் நானாக எடுத்திருக்கேன். எடுத்துட்டு எக்ஸை கண்டுபிடிச்சி ரெண்டையும் சேர்த்துற வேண்டியதானே. என்ன புரியுதா புரியலையா? எக்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சி ரெண்டையும் சேர்த்துட்டா ஆன்சரு. சரி, எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதான் இங்கே கணக்கு. இந்த இது ரெண்டையும் முதல்ல ஜாயின் பண்ணணும். அது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் எழுதணுங்க. இப்போ எழுத போகிறேன். ஜாயின் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனா வரைதல். என்ன வரைஞ்சேன் அப்படின்னா, ஜாயின் சேர்த்தேன், பிஎமும் டிஎமும் சேர்த்தாச்சு. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளாக உடஞ்சிருச்சு. ரெண்டு ட்ரையாங்கிளாக உடஞ்சிருச்சுன்னா டி ஏ பி இங்கே பேரலல் வச்சுக்க. இந்த இடத்துல வேணா ஓன்னு வேணா கொடுக்குறா கொடுத்துக்க. அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன், ஓ. அப்போ இது ஓ, இங்கே என்ன இருக்கு பி. இது ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா? இந்த சைடு ட்ரையாங்கிள் தெரியுதான்னு பாரு. இந்த சைடு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். சரியா? இது இப்போ நான் எழுதுறேன், பார்த்துக்கோ. பிஓ பேரலல் என்னது, பிஓ பேரலல் ஏபி. புரியுதான்னு பார்த்துக்கோ. அங்கனக்குள்ள ஈனோட எடுத்து செய்யலாம். தப்பு இல்லை இந்த இடத்துல, உன் இஷ்டம். நான் செய்கிற மாதிரி செஞ்சாலும் சரி, ஈன்னு செஞ்சாலும் சரி, பயப்படாத, எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த செய்கிறேன் பாரு. இப்போ ரெண்டு பேரலல் வந்துட்டா என்ன தியரம் வரும், பை பிபிடி தியரம். இப்போ இதுக்கு பிபிடி தியரம் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பேரலல் வந்தால் தான் இதை எழுத முடியும். கணக்கு வேறு தியரத்துக்கு போயிட்டோம்னா வேறு மாதிரி போயிடும், கொஸ்டின் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் வராது. அப்போ அந்த தியரத்தை யோசிக்கணும், பித்தாகரஸா ஏபிடியா அப்படின்ட்டு. இப்போ நம்ம பிபிடி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கோ. ரைட். எப்பயும் போல் இப்படி எழுதுவோம். அப்போ என்ன வரும், டிபி பை பிஏ ஈக்குவல் டு டிஓ பை ஓபி. சரியான்னு பாரு. இப்போ டிபின்றது டிபி, இந்த டிபி அது மேலே என்ன இருந்துச்சுன்னு பார்த்து சொல்லு. 18 அந்த இருக்கடா, அது என்ன இருக்கு 18 பை எக்ஸு
ஈக்குவல் டு அங்கிட்டு இருக்காது ஓ, அதான் டிஓ பை என்னது ஓபி, இது 1 சரியான்னு பார்த்துக்கோ. இருக்காது, அது அங்கிட்டு இருக்காது. சரியா, ரைட். அடுத்து என்ன செய்யறேன்னு பாரு. அடுத்து என்ன செய்யறோம் பாரு. இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். இந்த சைடில் இருக்குவார், தெரியுதா? இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறோம். அந்த ட்ரையாங்கிள்னா இந்த டிபிசி அப்படின்ற மாதிரி அதே மாதிரி படம் வரைஞ்சுக்க, பயப்படாத. அதே மாதிரியே படம் வரைஞ்சுக்க, அப்பனா ஈஸியா போட்டுடலாம். இன் ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள் பார்த்துக்க, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி சேர்த்து இருந்துச்சு. சரியான்னு பார்த்துக்க. டி இருந்துச்சு, சி இருந்துச்சு, ஓ இருந்துச்சு, பி இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, கியூ. இந்த சொல்லிட்டான் பாரு. மேலே பார்த்துக்க. படத்தை பிரித்து போட்டுனா தான் செய்ய முடியும். 5 மார்க் கணக்கு இதெல்லாம். தீரம் கேட்கலாம். இது மாதிரி கேட்டால் என்ன செய்வீங்க? பொறுமையாக தான் செய்யணும். பார்த்துக்கோ. இந்த பிரிச்சுட்டேன். இப்போ எப்பயும் போல் இப்படி எடுக்கணும். இன் ட்ரையாங்கிள் ஏதாவது ஒன்று எழுதிக்க. டிபிசின்னு எழுதினாலும் சரி, பிசிடின்னு எழுதினாலும் சரி, மொத்த ட்ரையாங்கிளுக்கு எது ரெண்டும் பேரலல், ஓக்யூவும் பேரலல், பேரலல் மேலே இருக்கு பாரு, என்னது அப்படி நான் வச்சுக்கோ, மறந்துடாத. டிசி அப்போ பேரலல் வந்துட்டாலே என்ன தியரம், பை பிபிடி தியரம். எப்படி வேணா எழுதிக்கலாம். அந்த எழுதுறேன் பாரு. டிஓ பை ஓபி ஈக்குவல் டு சிக்யூ பை கியூபி. இங்கிட்டு எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி தான் அங்கிட்டு எழுதணும். இங்கிட்டு எப்படி கை வருதோ அதே மாதிரி தான் அங்கிட்டு கை வரணும். சப்போஸ் இங்கே இப்படி எழுதுனீங்கன்னா இதை இப்படி எழுதிக்கலாம். தெரியா சொல்றது? பார்த்துக்கோ. ரைட்டு, கவனி. இப்போ டிஓ பை டிபி என்ன செய்யலான்னு பாரு. கொடுக்கல, அப்போ அப்படியே எழுதிக்க. டிஓ பை ஓபி ஈக்குவல் டு சிக்யூ என்ன இருந்துச்சுன்னு பாடுறா தம்பி, 15 பை பிக்யூ என்ன இருந்துச்சு 35. இது செகண்ட் ஒன். இப்போ நல்லா கவனிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன்றா இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன்றா இருக்கு, தெரியலையா? இந்த என்னடா அது, இந்த சைடில் என்ன இருக்கு பாரு, இந்தா. அப்போ இது ரெண்டு ஈக்குவல்னால இது ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம். ஃப்ரம் 1 and 2 எழுதணும். ஃப்ரம், புரியுதான்னு பார்த்துக்க. ஃப்ரம் 1 and 2 அந்த ரெண்டு இது ஈக்குவல்னால இதுவும் ஈக்குவல்னால இது ரெண்டு ஈக்குவல். 18 by x ஈக்குவல் டு 15 by 35. அவ்வளோதான். இதுலேருந்து ஆன்சர் எடு, கிராஸில் கொண்டு போ. 18 into 35 ஈக்குவல் டு 15 into x. 18 into 35 divided by 15 ஈக்குவல் டு x. கிராஸ் பண்ணிட்டேன், இதை கீழே இறக்கிட்டேன். 7 5s are 35, 3 5s are 15, 1 3 is 3, 6 3s are 18, 7 6 are என்னது 42 சென்டிமீட்டர். இதுதான் அளவு. அவன் கேட்ட எக்ஸுக்கு அது என்ன அளவு? அது நீ பேசாம இருப்பா சாமி. ஆன்சரை வச்சுக்கிட்டே பேசுவாங்க. கேட்டது என்னது, ஏடி. கேட்டது என்ன கேட்டான், ஏடி. இதோட ஆட் பண்ண சொன்னல முதல்ல, நான் இருக்கா? சில அந்த அவசர கொடுக்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டிக்கெட்டு. நான் தான் அதான் நான் தான் சொல்லிட்டு இருக்கு தெர்றது. கொல்ல போறேன் பாரு உனைய. சொல்றத எதுவுமே காதில் வாங்குறது கிடையாது. மொத்தமா என்ன இருந்துச்சு மேல, டி இருந்துச்சா, என்ன இருந்துச்சு? படத்தை பார்த்து கரெக்டா சொல்றான். இல்ல அத கேட்கல, என்ன கேட்டிருந்தான்னு கேட்கிறேன். ஏடின்னு கேட்டிருக்கு. சரியா? ஏடினா ஏபி பிளஸ் பிடின்னு எழுதணும். ஏடி அப்படின்னு கேட்டிருந்தா எப்படி பிரிக்கணும்னு எழுத வேணாமா? ஏடின்னு கேட்டிருந்தா ஏபி பிளஸ் பிடி அப்படின்னு அர்த்தம். ஏபி தான் எக்ஸ்ன்னு அர்த்தம், அப்படித்தானே? எக்ஸ் பிளஸ் மேலே என்ன இருந்துச்சு 18. எக்ஸுக்கு பதிலாக என்னது 42 பிளஸ் 18 ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர். ஏடி ஜெயராம் அப்படின்னு எழுத வேண்டியதான். சரி, அப்போ ஜெயராம் விட்டுட்டான். புரியுதான்னு பாரு.